அவ்வளவுதானே தவிர வேற கிருஷ்ணசாமியோ தங்கபாலுவோ கேவி தங்கபாலுவோ தங்கவேலு போன்றவர்களோ வேற இன்னும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே இப்ப ஆதரவா இல்லை. அனைவருமே திமுக எதிரான பேச்சுக்கள் தான் பேசுறாங்க. அதான் முன்னாள் தலைவர் அழகிரி கூட பேசியிருக்காரு. ஆக திமுக கூட்டணியில் வலுவாக காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்ப இந்தியா முழுக்க காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்கு? இந்தியா முழுக்க தங்களோட ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட நோக்கமா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுக்கு காங்கிரஸை வளர்க்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் செல்வ பெருந்தகைக்கு இல்லையா? அதை தாண்டி தன் மீதான வழக்கு முக்கியம்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. ஓகே, இங்க இருக்கிறவங்க லோக்கல்ல எப்படி அவங்க கட்சியுடைய வளர்ச்சி நல்லது கட்டத்தை பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வழக்குகளையும் அப்படின்னு வார்த்தை அவரே சேர்த்து சொல்லிட்டாரு. இதை நம்ம இட்டுக்கட்டி எல்லாம் பேசல, அவரு சொன்னதுனாலயே அப்ப அந்த வழக்குக்கான விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு எல்லாம் தோணுது.